வணக்கம். போன வருஷம் ஜெயிலர் கொடுத்த அந்த மெகா ஹிட் அதிர்வுகள் இன்னும் அடங்கவே இல்ல. ஆமா ஆமா. இப்போ மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நெல்சன் திலீப் குமார் கூட்டணி ஜெயிலர் 2க்காக இணைறாங்க. கரெக்ட். அதோட லேட்டஸ்ட் தகவல்களை தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். உங்க எதிர்பார்ப்பு, அதாவது ரசிகர்களோட எதிர்பார்ப்பு எங்களுக்கு நல்லாவே புரியுது. நிச்சயமா. வாங்க, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஆமா, முதல் பாகத்தோட அந்த இண்டஸ்ட்ரி ஹிட் வெற்றி இருக்கே, அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 மேல பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ரொம்பவே அதிகம். இப்போ கிடைச்சிருக்கிற ஓரளவுக்கு நம்பகமான தகவல்களை வச்சு படத்தோட இப்போதைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. முதல் பாகத்தோட வெற்றிக்கு நெல்சனோட அந்த ஸ்டைல், ரஜினியோட மாஸ், இது ரெண்டும் ஒரு பெரிய காரணம் இல்லையா? ஆமா, முக்கிய காரணம். இப்போ படப்பிடிப்பு எங்க போயிட்டு இருக்கு, என்ன ஸ்டேஜ்? இது மார்ச் மாசம் பூஜையோட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் முதல் கட்ட படப்பிடிப்பு ஏப்ரல் நடுவுல கேரளாத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓ, கேரளாலயா? ஆமா, அட்டப்பாடி, பாலக்காடு பகுதிகளில் சில முக்கியமான காட்சிகள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மே மாசம் கோழிக்கோட்லயும் ஷூட்டிங் நடந்தது. அப்போ கேரளா ஷெட்யூல் முடிஞ்சது. ஆமா, கேரளா ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு. ஓஹோ, சூப்பர். அடுத்து மைசூர்ல பெரிய பரபரப்பாச்சே, நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம். சூப்பர் ஸ்டாரை பார்க்க பயங்கர கூட்டம் கூடிருச்சுன்னு. அது உண்மைதான். மைசூர் பக்கத்துல பிலிக்கிறேன்னு ஒரு பகுதி, அங்க ஷூட்டிங் நடந்தப்போ சூப்பர் ஸ்டார் அங்க இருக்காருன்னு நியூஸ் பரவிருச்சு. ஓ, ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடிட்டாங்க. அது ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அவரும் ஃபேன்ஸோட அன்பை மதிச்சு காரோட சன்ரூஃப் வழியா கையசைஞ்சாரு பாருங்க. ஆமா ஆமா, அந்த வீடியோ வைரல் ஆச்சு. பயங்கர வைரல். இப்போ சென்னையில 3வது கட்ட படப்பிடிப்பு ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. ஓ, சென்னையிலயா? சரி சரி. படப்பிடிப்பு இவ்ளோ வேகமா போகுதுன்னா ஸ்டார் காஸ்டும் பெருசா இருக்கணும். முதல் பாகத்துல அந்த கேமியோக்களே சும்மா தெறிக்க விட்டது. கரெக்ட். இப்போ யார் யாரெல்லாம் கன்ஃபார்ம்? அந்த பழைய மேஜிக் திரும்ப வருமா? நிச்சயமா எதிர்பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் கூட யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன் இவங்க தொடர்ந்து நடிக்கிறது உறுதியாயிருக்கு. சரி. இவங்க சம்பந்தப்பட்ட சீன்ஸ் கூட கேரளாலே எடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் பாகத்துல சும்மா கொஞ்ச நேரம் திரிக்க விட்டாங்களே, மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப், சிவராஜ்குமார். ஆமா, அவங்க 3 பேரும் திரும்ப வருவாங்கன்னு பரவலா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, குறிப்பா சிவராஜ்குமாரோட அந்த கேமியோ தியேட்டர்ல அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். அவரே இத பத்தி ரீசெண்டா பேசினாராமே. ஆமா ஆமா, சிவராஜ்குமார் சமீபத்துல ஒரு இன்டர்வியூல ஜெயிலர் 2ல நடிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் சொன்னது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. என்ன சொன்னார்? நான் சும்மா சிகரெட்டோட நடந்து ஒரு டிஷ்யூ பாக்ஸை தள்ளினேன், அதுக்கே இவ்வளோ வரவேற்பான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? இதுவே காட்டுது பாருங்க, சின்ன ரோல்னாலும் அதோட இம்பாக்ட் எவ்வளோ பெருசா இருந்ததுன்னு. இதனால பாலகிருஷ்ணா அவரை ரீப்ளேஸ் பண்றதா சில ரூமர்ஸ் வந்துச்சு. ஆமா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. கரெக்ட். அந்த வதந்திகளுக்கும் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப். அப்போ புதுசே யார் யார் சேர்ந்திருக்காங்க? தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணா பேர் ரொம்ப அடிப்படுதே, அது உண்மையா? பாலகிருஷ்ணா இணையறத பத்தி ரொம்ப வலுவான பேச்சுகள் இருக்கு. ஆனா அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அதுக்காக வெயிட் பண்ணணும். சரி. நடக்கிற ஷூட்டிங்ல சில முக்கியமான மலையாள நடிகர்கள் இணைஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியான தகவல். ஓ, அப்படியா? யார் யார்? சூரஜ் வெஞ்சாரமூடு. ஓ, நல்ல நடிகர். ஆமா. அப்புறம் கோட்டயம் நசீர், சுனில் சுகதா, அப்புறம் லிச்சி புகழ், அண்ணா ரேஷ்மாராஜன். இவங்க எல்லாரும் படப்பிடிப்பில் கலந்துட்டாங்க. ஓஹோ. அண்ணா ரேஷ்மாராஜன் கூட மத்த ஆக்டர்ஸோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க. அது இதை உறுதிப்படுத்துது. சூப்பர். சூரஜ் வெஞ்சாரமூடு மாதிரி ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர் எல்லாம் வர்றது படத்துக்கு இன்னும் பெரிய பலம் சேர்க்கும் இல்லையா? அவரு வில்லனா நடிக்கலான்னு ஒரு பேச்சு இருக்கே. கண்டிப்பா. சூரஜ் மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர் வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவரால் காமெடியும் பண்ண முடியும், ஆமா, சீரியஸான ரோலும் பண்ண முடியும், வில்லனாவும் மிரட்ட முடியும். முதல் பாகத்துல விநாயகனோட வில்லத்தனம் ஒரு மாதிரி இருந்தது. கரெக்ட். ஒருவேளை சூரஜ் வேற ஒரு டைமென்ஷன்ல நெல்சனோட அந்த டார்க் காமெடி யூனிவர்ஸ்ல ஒரு வில்லத்தனம் காட்டுவாரோன்னு யோசிக்க வைக்குது. இது படத்தோட கதைக்கு ஒரு புது லேயர் சேர்க்கலாம். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த நட்சத்திர பட்டாளத்தை பார்க்கும்போது ஸ்கிரீனுக்கு பின்னால இருக்கிற டீம் பத்தி சொல்லுங்க. நெல்சன் அனிருத் கூட்டணி அப்படியே தொடருதா? அதுல எந்த சந்தேகமும் வேணாம். முதல் பாகத்தை இயக்கி அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்த நெல்சன் திலீப் குமார் தான் இந்த பாகத்தையும் இயக்குறார். அவரோட அந்த ட்ரேட்மார்க் டார்க் காமெடி ஸ்டைல், அதாவது சீரியஸான சிச்சுவேஷன்லயும் வர அந்த ஹியூமர், அது இதுலயும் நிச்சயமா இருக்கும். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மியூசிக் அனிருத் ரவிச்சந்தர் தான். அவரோட பிஜிஎம் முதல் பாகத்துக்கு உயிர் மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஹுக்கும்ல வேற லெவல். அதே மேஜிக் இதுலயும் இருக்கும்னு நம்பலாம். தயாரிப்பு வழக்கம் போல சன் பிக்சர்ஸ் தான்.
சமீபத்துல கூட ஜூன் 21ஆம் தேதி டைரக்டர் நெல்சனோட பிறந்தநாள ஷூட்டிங் ஸ்பாட்லயே சூப்பர் ஸ்டார் யோகி பாபு எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினாங்க. ஓஹோ, அந்த போட்டோஸ்லாம் வெளியாச்சு. ஆமா, அந்த போட்டோஸ் கூட வெளியாச்சு. அதுவே படக்குழு எவ்வளவு ஜாலியா உற்சாகமா இருக்காங்கன்னு காட்டுது. முதல் பாகமே 600 கோடி ரூபாய்க்கு மேல வசூல், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட். இப்போ இவ்ளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், அதே டீம்னும் போது எதிர்பார்ப்பு சுங்கா விண்ணை தொடுது. ரிலீஸ் எப்போ எதிர்பார்க்கலாம்னு ஏதாவது தகவல் இருக்கா? நிச்சயமா எதிர்பார்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. இப்போதைக்கு கிடைக்கிற தகவல் படி படம் 2026 சம்மர் ரிலீஸ் ஆயிருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. 2026 சம்மரா? இன்னும் டைம் இருக்கு. ஆமா, முதல் பாகத்தோட அந்த வெற்றி, இந்த பிரம்மாண்டமான ஸ்டார் காஸ்ட், ரஜினி நெல்சன் கூட்டணி மேல இருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து எதிர்பார்ப்ப பல மடங்கு ஏத்திருக்கு. அப்போ ஜெயிலர் 2 படப்பிடிப்போ கேரளா, மைசூர்னு முடிஞ்சு இப்போ சென்னையில நல்ல விறுவிறுப்பா நடக்குது. ஸ்டார் காஸ்ட் முதல் பாகத்தை விட இன்னும் பெருசாயிட்டே போகுது. 2026 சம்மர் ரிலீஸ்க்கு நாமளும் வெயிட் பண்ணலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு பாருங்க. முதல் பாகம் அதோட சிம்பிளிசிட்டி, அந்த கேமியோக்களோட சர்ப்ரைஸ், ரஜினியோட அந்த மாஸ், இதனால ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ஆமா. இப்போ இவ்ளோ பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட வர்ற இந்த இரண்டாம் பாகம் அந்த ஒரிஜினல் மேஜிக் அப்படியே தக்க வைக்குமா, இல்ல அதை விட பிரம்மாண்டம்ங்கிற பேர்ல வேற மாதிரி இருக்குமாங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கரெக்ட். அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நெல்சன் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நிச்சயமா. சரி, இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, முக்கியமா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.